உங்கள் குழந்தை வந்து 1 வயசு 2 வயசு வரைக்கும் உயிரோடு வாழறது கஷ்டம். பண்ற ஒவ்வொரு ரூபாயும் என் குழந்தைய காப்பாத்துறதுக்கு பெரிய உதவியா இருக்கும். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி இளந்தென்றல் போல் தத்தை நடை போட வேண்டிய குழந்தையின் இந்த நிலையை பார்க்கும் போதே கண்கள் குளமாகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் வசித்து வரும் சக்திவேல் லாவண்யா தம்பதிக்கு 8 மாதங்களுக்கு முன்பு பிறந்த குழந்தைதான் ஷத்விகா. அப்பான்னு சொல்லு, அம்மான்னு சொல்லு என மகளை கொஞ்சியவர்களுக்கு அவளின் தொண்டை குழியில் துளையிட்டு குழாய் பொருத்த வேண்டிய நிலை வரும் என கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள். பிறந்த 5 மாதம் வரை செல்லம் கொஞ்சி பாராட்டி சீராட்டி கண்ணை இமை காப்பது போல பார்த்து கொண்ட குழந்தை ஷாத்விகாவிற்கு சளி பிரச்சனை ஏற்பட்டு மூச்சு திணறல் அதிகமானதால் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்ற போதுதான் மரபணு கோளாறான முதுகு தண்டுவட தசைநார் சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதை அடுத்து பலரது ஆலோசனையின் பேரில் பெங்களூரு பாப்டிஸ்ட் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதித்த போது குழந்தையை காப்பாற்ற ஒரே வழி அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த ஜோல்ஜென்ஸ்மா என்னும் மருந்துதான் என்பது தெரிய வந்தது. இந்த மருந்தின் விலை 16 கோடி ரூபாய் என்பதும் பெற்றோரை கலங்கி போக வைத்திருக்கிறது. ஸோ அவளுக்கு வந்து ஒரு சோல்ஜென்ஸ்மா அப்படிங்கிற மருந்து வாங்கி கொடுக்கணும். அந்த கொடுத்தா அவங்கள காப்பாற்ற முடியும். அந்த மருந்து வந்து 16 கோடி ரூபா வரும். நம்ம யூஎஸ்ல இருந்து அந்த மருந்தை இம்போர்ட் பண்ணி கொடுக்கணும். குழந்தையை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என நெஞ்சு துடித்தாலும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த சக்திவேலால் 16 கோடி ரூபாய் திரட்டுவது சாத்தியமே இல்லை என்ற நிலையில் தனது இயலாமையை எண்ணி இரவில் தூங்க முடியாமல் தவிப்பதாக தழுதழுக்க குரல் உடைந்து பேசினார் சக்திவேல். என் குழந்தை ஒரு சிரிப்பு இல்லாமல் கஷ்டப்படுறத பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையோட தான் இருக்கிறோம். இது வந்து சீக்கிரம் மருந்து கிடைக்கணும்னா நீங்க எல்லாரும் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். என் குழந்தை படும் வேதனையை பார்க்க முடியவில்லை என கண்ணீர் சிந்திய தாய் லாவண்யா என் குழந்தையை காப்பாற்ற நல்வுள்ளம் படைத்தவர்கள் உதவி புரிய வேண்டும் என 2 கைகளை கூப்பி கண்ணீரும் கம்பளையுமாக மன்றாடிய காட்சிகள் வேதனையின் உச்சமாக இருந்தது. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் உதவி பண்ணி என் குழந்தைய காப்பாத்தி கொடுங்க. கடவுள் எல்லாம் நேரடியா வரமாட்டாங்க. எல்லாரும் உங்க மூலியமா நீங்க பண்ற ஒவ்வொரு ரூபாயும் என் குழந்தைய காப்பாத்துறதுக்கு பெரிய உதவியா இருக்கும். அழுத்தி முத்தமிட்டாலே நோகக்கூடிய பிஞ்சு குழந்தையான ஷத்விகா இத்தனை வலிகளையும் தாங்கிக் கொண்டு உயிருக்காக போராடுவதை நினைக்கும் போதே நெஞ்சு துடிக்கிறது. குழந்தையை காப்பாற்ற தமிழக அரசு முன் வருவதோடு தன்னார்வலர்களும் நல்ல உள்ளம் கொண்டவர்களும் முன்வந்து 16 கோடி ரூபாய் மதிப்பிலான ஜோல்ஜென்ஸ்மா மருந்தை வாங்க உதவ வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு.